வணக்கம் நேயர்களே, இன்றைய தினமும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பேசு பொருளா மாறி இருக்கிறது. நேற்றைய தினம் இலங்கையில, அதுவும் புதுக்கடை நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவனுடைய மரணம் அல்லது அந்த சூடு என்பது இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. சமூக வலைத்தளங்களை எது எடுத்தாலும் அந்த செய்தியைத்தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த கணேமுல்ல சஞ்சீவ தொடர்பான பலவிதமான கருத்துக்கள் அல்லது அவர் தொடர்பான விடயங்கள், அந்த சூட்டு சம்பவம் தொடர்பான விஷயங்கள், அதே நேரத்தில் அவரை யார் சுட்டார்கள், எவர் சுட்டார்கள், அந்த சூட்டினுடைய பின்னணியிலே யார் இருக்கிறார்கள் என்கின்ற விதமெல்லாம் செய்திகள் வந்திருந்தன. அதே நேரத்திலே இதுவரைக்கும் வெளிவராத சில தகவல்களை நான் இப்போது இந்த காணொலியை தரப்போறேன். உங்களுக்கு தெரியும், கணேமுல்ல சஞ்சீவ என்று சொல்லப்படுகின்ற சஞ்சீவ குமார சமரரத்ன என்றவர் அவர் இதுவரைக்கும் 39க்கு மேற்பட்ட கொலைகளை செய்திருக்கிறார். இது எல்லாருமே பார்த்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் வடக்கு கிழக்கு பகுதியிலே எப்படி செயற்பட்டார், அவர் யாரை கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தார், அதே நேரத்தில் அவர் எவ்வாறான கொலைகளை செய்திருக்கிறார், அவருடைய பின்னணியிலே யார் இருக்கிறார்கள், அவருடைய மரணத்தின் பின்னால் யார் இருக்கிறார்கள், அவர் எதற்காக கொல்லப்பட்டார் என்கின்ற பல விஷயங்கள் தொடர்பாக பல ஊடகங்களிலே அந்த செய்தி வந்திருந்தாலும் இதுவரைக்கும் வெளிவராத சில தகவல்களை நான் இந்த இடத்துல சொல்ல போறேன். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், கணேமுல்ல சஞ்சீவ என்று சொல்லப்படுகின்ற சஞ்சீவ குமார சமரரத்ன என்றவர் உங்களுக்கு தெரியும், பல கொலை சம்பவங்கள் மற்றும் கடத்தல் உள்ளிட்ட மரணம், அதாவது மனித கொலைகள் உட்பட பல வகையான கொலைகளுடன் சம்பந்தப்பட்டவர். நிச்சயமாக உலகத்திலே மிகவும் கொடிய மனிதர்கள் அல்லது சர்வதேச குற்றவாளிகள் என்கின்ற பட்டியலில் சேர்க்கக்கூடிய ஒருத்தராக கணேமுல்ல சஞ்சீவா அவர்கள் இருந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அவர் வடக்கு கிழக்கு பகுதியிலே இந்த யுத்தம் முடிவடைந்த பிறகு அவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னா, வடக்கு கிழக்கு பகுதியில போய் விடுதலை புலிகளுடைய அல்லது இலங்கை ராணுவத்தினுடைய எதுவாக இருந்தோ தெரியல, ஆனால் அந்த வெடிப்பொருட்கள், ஆயுதங்கள், குறிப்பாக அதில் சொல்லப்படுது கிளைமோர், துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், இப்படியான பொருட்களை எல்லாம் கடத்தி கொண்டு போயிருக்கிறார். எங்கு கடத்தி கொண்டு போயிருக்கிறார் என்றால் கொழும்புக்கு கடத்தி கொண்டு போய் அவர் இப்படி கொல்லியுடன் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு விற்பனை செய்திருக்கிறார். விற்பனை செய்து அவர்கள் கொலைகளை செய்திருக்கிறார்கள். அதன் ஒரு அங்கமாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் ஆகிய எம்.ஏ. சுமந்திரன் அவர்களை கொலை செய்வதற்கு இவர் திட்டமிட்டிருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலும் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக இவர் பல்வேறு விதமான மனித கொலைகளுடன் தொடர்பட்ட ஒருத்தராக இருந்திருக்கிறார். அதை விட போதல் கடத்து சம்பவங்கள்ல மிக தீவிரமாக ஈடுபட்ட ஒருத்தராக இருந்திருக்கிறார். இதே நேரத்துல இந்த சூட்டு சம்பவத்துல தொடர்பட்ட அல்லது இந்த சூட்டு சம்பவத்தை நடத்தியவர் ஒரு ராணுவ அதிகாரியாக இருக்கிறார். அதுவும் லெப்டினன்ட் தர அதிகாரியாக இருக்கிறார். அவர் புத்தளத்தில் இருக்கின்ற பாலாவி பகுதியில வச்சு நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய இந்த சூட்டு சம்பவத்துக்கு உடந்தையாக அல்லது அவருடன் தொடர்பட்டவராக ஒரு பெண் இருந்திருக்கிறார். அவரது பேர் செவ்வந்தி என்கின்ற பெண் இவருடன் தொடர்பட்டிருக்கிறார். இந்த பெண் தான் அந்த கைத்துப்பாக்கிய இவர்களுக்கு கொண்டு கொடுத்ததாகவும் பின்னர் இவர் அந்த சூட்டு சம்பவத்தை நடத்தியதாக கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆகவே இந்த சூட்டு சம்பவத்தை நடத்தியவர் யார் என்று பார்த்தால் ராணுவ அதிகாரியை சேர்ந்த முகமது அஸ்வான் சிரிகுஸ்தின் என்றவர் தான் இந்த சூட்டு சம்பவத்தை நடத்தி இருக்கிறார். அதுவும் 6 சூடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துக்களை வச்சு 6 சூடுகள் நடத்தப்பட்டிருக்கின்றால் அப்ப இதனுடைய பின்னணி எப்படி இருந்திருக்கும் என்ற விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்றால் அந்த அளவு அவர் பயிற்றுவிக்கப்பட்ட ஒருத்தராக இருக்கிறார். குறிப்பாக அவர் ராணுவத்தில் இருந்தபடியால அவருக்கு இந்த துப்பாக்கிகளை எப்படி கையாள, அதுவும் ஒரு அதிகாரியை இருந்தபடியால மேலதிகமான தரவுகளை அல்லது இந்த சூடுகள் தொடர்பான விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அந்த சூடு துல்லியமான சூடாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இலங்கையில இடம்பெறுகின்ற பல சூட்டு சம்பவங்களுக்கு இந்த இராணுவத்தினர் தொடர்புபட்டிருக்கிறார்கள் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உண்மையாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக அண்மையில மன்னார்ல இடம்பெற்ற அந்த சூட்டு சம்பவத்துக்கும்
இராணுவத்தினர் அல்லது இராணுவத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் வந்து அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார். இதுல இந்த துப்பாக்கிகள் எப்படி நடக்கிறது அல்லது சூட்டு சம்பவங்கள் எப்படி நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இந்த சூட்டு சம்பவங்கள்ல பின்னணியில அல்லது இந்த கொலைகளின் பின்னணியில அல்லது இந்த பாதாள உலக கோஷ்டியுடன் மிக தொடர்புபட்டவர்களாக இராணுவத்தில் இருந்து தப்பி ஓடியவர்கள் அல்லது இராணுவத்தில் இருந்து விரட்டியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் மிக அதிகமான தொடர்புகளை பேணி வந்திருக்கிறார்கள் என்பதும் மறுதளிக்க முடியாத உண்மையாக இருந்திருக்கிறது. இதே நேரத்தில் இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ் என்றவர் வந்து பல இதுவரைக்கும் 39 கொலைகளை இவர் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் இவர் வந்து சிறைவாசத்தையும் அனுபவிச்சிருக்கிறார். 2019 ஆண்டளவில் இவர் கைது செய்யப்பட்டு பின்னர் 2021 இவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். பின்னர் வந்து இவர் வெளிநாடு போயிருக்கிறார். வெளிநாடு தப்பி போய் பிறகு இங்க வரைய கிளம்பி இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இவர் வெளிநாடு போயிருந்த நிலையிலும் தன்னுடைய சகாக்கள், அவருடைய அடிவருடிகள் அல்லது அவருடைய ஆக்களை வச்சு இங்கேயும் அன்னளவாக 17க்கு மேற்பட்ட கொலைகளை செய்தவராக கணேமுல்ல சஞ்சீவ் அவர்கள் இருந்திருக்கிறார். இது மட்டுமில்ல, இவர் வந்து சிறைவாசம் அனுபவிச்ச நிலையிலும் தன்னுடைய சகாக்களை வச்சு கொண்டு தொடர்ச்சியான இந்த கொலை சம்பவங்களை நடத்தியிருக்கின்ற மிக பெரியதொரு குற்றவாளி அல்லது கொலையாளி என்று சொல்லப்படுகிறது. இவர் ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் சொல்லி சொன்னால், இவருடைய கொலைகளுக்கு பின்னால வந்து பல மர்மங்கள் பொதிந்திருக்கிறது. இந்த கணேமுல்ல சஞ்சீவ கைது செய்யப்பட்ட பின்னர் இவருடைய தரவுகளின் அடிப்படையில வந்து இன்னும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே இவருக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது. பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். அந்த அரசியல்வாதிகள் தான் இவரை நடத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இவர் வந்து தொடர்ந்து இந்த சிறைவாசம் அனுபவிப்பாராக இருந்தால் இவர்கள வந்து நடத்துற விசாரணைகள் ஊடாக இன்னும் முக்கியமான பல அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தலைமைகள் இந்த ஊழல்களுக்குள்ள அல்லது இந்த கொலை சம்பவங்கள்ல மாட்ட வேண்டி ஏற்படும் என்றதாலதான் இவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாரே தவிர வேறு எதற்காகவும் சுட்டுக் கொல்லப்படையில. ஆகவே இவருடைய இந்த கொலைக்கு பின்னால வந்து மிக பெரும் சதி இருக்கிறது. இன்னும் பல அரசியல்வாதிகள் மறைந்திருக்கிறார்கள். ஆகவே கணேமுல்ல சஞ்சீவ உயிரோடு இருப்பார்களாக இருந்தால் பல அரசியல்வாதிகள் நிச்சயமாக ஆயுள் கைதியாக வரக்கூடிய சூழல் இருக்கும் என்றதிலையும் சந்தேகம் கிடையாது. ஆகவே அவர்களுடைய ஊழல்கள் அம்பலப்படுத்தப்படும் அல்லது கொலைகள் அம்பலப்படுத்தப்படும் அல்லது அவர்கள் இந்த கஞ்சா குடு போன்ற போதைப் பொருட்களை கடத்தல் செய்வதற்கு இவரை முக்கிய ஒரு கருப்பொருளாக பயன்படுத்தி இருந்தார்கள். அப்படியான சம்பவங்கள் எல்லாமே வெளிவந்துவிடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் கணேமுல்ல சஞ்சீவ அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். உங்களுக்கு தெரியும், அவர் கடுமையான பாதுகாப்போட புதுக்கடை நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். அதுல வீடியோவில் பார்த்தாலே தெரியும், STF போலீசாருடைய கடுமையான பாதுகாப்போட வந்த அவர்தான் வந்து புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ள வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே இவரை வந்து ஒரு சட்டத்தரணி போன்ற வேடத்தை தரிச்சு வந்த இந்த ராணுவ அதிகாரி, லெப்டினன்ட் தர அதிகாரி தான் இவரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது வந்து ஊடகங்கள்ல வந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. சரி, இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இவர் பூசா சிறைகளே இருக்க இவற்றை இருந்து நவீன தொலைபேசி, அதாவது அதிநவீன தொலைபேசி வந்து STF வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர் சிறைவாசம் அனுபவிச்சு கொண்டிருக்கையும் இவருக்கு நவீன தொலைபேசி அவரோட கையில கொடுக்கப்படுது என்றால் அதுக்குள்ளே இருக்கிறவர்களும் இவருக்கு உடந்தையாக அல்லது ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற சந்தேகம் எழுதுறதிலும் வந்து தப்பில்லை. ஏனென்று சொன்னால் உள்ளேயும் வந்து இவருக்கு சார்பானவர்கள் இருக்கிறார்கள். இந்த பணம் என்றதுதான் வந்து எல்லாத்தையுமே வந்து இயக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே கணேமுல்ல சஞ்சீவர்களுடைய கொலை என்பது பலருக்கு சந்தோஷத்தையும் இன்னும் சிலருக்கு அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் கணேமுல்ல சஞ்சீவ உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் பல தகவல்கள், வெளிவராத தகவல்கள் வெளிவந்திருக்கும். இன்னும் பலர் சிறைவாசம் அல்லது ஆயுள் கைதியாக போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இவருடைய அந்த சூட்டு சம்பவம் என்பது ஒரு திட்டமிட்ட வகையிலே நடத்தப்பட்ட தாக்குதல் அல்லது கொலையாக இருக்கிறது. இதனுடைய பின்னணியில இன்னும்
பலர் வெளிநாட்டு சக்திகள் கூட இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல எந்த அளவு உண்மை என்ற விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. வெளிநாட்டு சக்திகள் கூட இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த சூட்டு சம்பவத்தை மேற்கொண்ட அந்த ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த அவருடைய இந்த சூட்டுக்கு உதவிய அல்லது அவருக்கு துப்பாக்கியை வழங்கிய செவ்வந்தி என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெண் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை. அதற்கான நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனாலும் அந்த பெண் யாராக இருப்பார் என்றோ அவரும் ஒரு போதை கடத்தல்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தராக இருந்திருக்கிறார் என்கின்ற தகவல் வெளியாகி இருந்தது. இந்த அரசாங்கத்துக்கும் ஒரு இழிவை ஏற்படுத்த வேண்டும், அதைத்திலே தாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு சதி சம்பவம் தான் கனேமுல்லா சஞ்சீவ அவர்களுடைய சூட்டு சம்பவம். நல்ல சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.